ஆமென் சொல்லுங்களேன். இது 147வது பாகம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். பாஸ்ட் வீக்ல நம்ம என்ன பேசணுங்கிறத சொல்லிட்டு இந்த வாரம் என்ன கர்த்தர் தந்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு நான் என்ன செய்வேன், வியாக்கியானிக்க விரும்புகிறேன். ஆவிக்கேற்ற பலிகளை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின ஆவிக்கேற்ற பலிகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அதுல ஃபாஸ்ட் வீக்ல ஒரு 2 வாரத்துல இருந்து சொல்றேன். ஏதேனை தந்த தேவன், ஆமென் சொல்லுங்களேன். மனிதனுக்கு சகலத்தை கொடுத்து ஏதேனை கொடுத்தார் இல்லையா? ஏதேன் என்பது அதிகாரம் மிக்கது, ஏதேன் என்பது ஆசீர்வாதம் மிக்கது, ஏதேன் என்பது பயமில்லாத ஒரு இடம், ஏதேன் என்பது வல்லமையுள்ள தேவன் உலாவுகிற ஒரு இடம். அம்மா இல்லையா? ஏதேன்ல தான் என்ன செய்யற, உலாவுகிறார். ஏதேன் என்பது மனிதனுக்கு அதிகாரங்களை, ஆசீர்வாதத்தை, ஜீவனை தந்த இடம். அவன் சொல்லுங்களேன். ஜீவன் என்ன பண்றாரு? ஊதுறாரு. அவனுக்கு ஜீவ ஆத்மா தந்த இடம். ஆனா அந்த ஏதேனை தன்னையும் ஏதேனையும் மாற்றின ஒரு மனிதன். அவன் சொல்லுங்களேன். தன்னையும் மாத்திட்டான். பயந்து ஓடி ஒளிந்து கொள்கிறான். ஏதேன் என்ன இடமா மாறிடுச்சு? மனிதன் பயந்து ஒளிந்து கொள்கிற ஒரு இடமாக, தேவன் உலாவ முடியாத ஒரு இடமாக, தேவ திட்டம் நிறைவேறுகிற இடம் தான் அந்த ஏதேன். ஆமாவல்லையா? இப்ப என்ன மாறிடுச்சு? பிசாசுடைய திட்டங்கள், பிசாசு வார்த்தைகள் நிறைவேறுகிற இடமாக ஏதேனை மனிதன் மாற்றிவிட்டான். எதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஏதேன்னா என்னது? இப்ப சபைன்னு வச்சுக்கோங்களேன். தேவ திட்டம் நிறைவேறுது. இங்க தேவ ஆராதனை இங்க நடக்குது. தேவனிடத்துல ஜெபிக்கிறோம், தேவனிடத்துல மன்றாடுகிறோம். கர்த்தர் நமக்கு அற்புதங்களை, அதிசயங்களை செய்தார் என்று சொல்லி சாட்சி பகிர்கிறோம். அப்படியே இந்த இடம் கல்லர் கூடாரமா இருந்தா அப்படி நீங்க வச்சு பாருங்களேன். நீங்க சொல்லுங்களேன், எப்படி இருக்கும்? பொறாமை நிறைந்த இடம், ஓடி ஒளிந்து கொள்கிற இடம், விபச்சாரம், வேசித்தனம் நிறைந்த இடம். அம்மாவல்லி அப்படிதானே இருக்கு. சில இடங்கள்லாம் அப்படித்தானே இருக்கு. சொல்றாங்க, கோயில் சொல்றாங்க, என்ன அநியாயம், என்ன அக்கிரமம் நடக்கும் போது எப்படி இருக்கு வச்சு பாருங்க. அம்மா இல்லையா? அப்ப ஏதேன் எப்படி மாறிடுச்சு? மாறிவிட்டது. எப்படி மாறிடுச்சு? பயந்து ஒளிந்து கொள்கிறார்கள், வெட்கப்பட்டு ஒளிந்து கொள்றான், பிசாசு திட்டம் நிறைவேறுகிறது, பாவம் செய்கிற இடமா மாறிடுச்சு. அது தன்னையும் மனிதனையும் மாற்றின இயேசுனுடைய பலிகள். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் தன்னையே பலியாக தரும்படியாக பூமிக்கு வருகிறார். தன்னையும் மாற்றி விட்டார். ஆமென். தேவாதி தேவன் அவர் இறங்கி வந்த நமக்காக மனித ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி என்ன செய்ய, பாவத்தையும் சாபத்தையும் சுமந்து என்ன பண்றாரு? மனிதனை மாற்றி விட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் வீக்ல சொன்னேன். போன வாரம் ஒரு சொன்னேன், மனிதனுக்கு கொடுத்ததெல்லாம் அவன் இழந்ததால் தேவன் மனிதனுக்கு தேவனாக இருக்க முடியவில்லை. அவனிடத்துல ஆசீர்வாதங்களை கொடுத்தார், அவனிடத்துல அதிகாரங்களை கொடுத்தார், அவனிடத்துல வல்லமைகளை கொடுத்தார், அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். இப்படி எல்லாம் கொடுத்துட்டு வந்து பார்த்தா அவன் பாவம் நிறைந்தவனா மாறிட்டான், சாபம் நிறைந்தவனா மாறிட்டான். பிசாசினுடைய அந்த பாவத்தை செய்கிறவனாக, அவன் திட்டங்களை, அவன் தீமைகளை கொண்டவனாக மனிதன் மாறிவிட்டான். அப்ப நான் அப்படி சொன்னேன் உங்களுக்கு, பொய் மாத்திரமே ஒருத்தன் பேசிட்டு இருக்கான், உனக்கு எப்படி பொய்யுரையாத தேவன் தேவனாக இருக்க முடியும்? பரிசுத்தமே அவன் வாழ்க்கையில இல்ல. கவனிக்கிறீங்களா? பரிசுத்தமே அவன் வாழ்க்கையில இல்ல. அவருக்கு உனக்கு எப்படி அவர் பரிசுத்தர் தேவனாக இருக்க முடியும்? தீமைகள் நிறைந்தவனா இருக்கிறாய், தீய எண்ணங்கள் நிறைந்தவனா இருக்கிற ஒருத்தன் குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவனுக்கு எப்படிங்க இயேசு தெய்வமா இருக்க முடியும்? ஒருத்தன் ட்ரக் அடிக்கிறாங்க, அவனுக்கு எப்படிங்க தேவன் ஆண்டவர் எப்படிங்க இயேசு எப்படிங்க தெய்வமா இருக்க முடியும்? அவர் பரிசுத்தர் அல்லவா? அவர் மகிமை நிறைந்தவர் அல்லவா? கவனிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. சொன்னவன இருதயமா ஆடிடுச்சு. ஐயோ, அப்ப நமக்கு அவர் தேவனா இருக்க முடியாது போல் இருக்கே. அவர் பொய்யுரையாத தேவன், நானும் எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லிட்டு இருக்கேன். அவர் பரிசுத்தர், நானும் எப்போ பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவருடைய நினைவுகள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய அற்புதம் செய்கிறவர், ஆற்றல் மிக்கவர். அவருக்கு முன்ன நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? பாவ வழிகளை போய் பாவ சிந்தனைகள் நின்றுட்டு இருக்கிறேன். எனக்கு எப்படி அவர் தேவனாக முடியும்னு இருக்கும் பொழுது ஆண்டவர் பாருங்களேன், ஆனால் தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் தேவனாக இருக்க முடியும் என்பதை நம்ம போன வாரம் பார்த்தோம். ஆமென் சொல்லுங்களேன். மீட்பின் திட்டம், குமாரனுடைய ஊழியத்தை போன வாரம் பார்த்தோம். ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளவு பிரயோஜனமான வார்த்தைகள் பாருங்களேன். கரங்களை மேல விட்டு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்ற. இப்படிதான் உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பொய், எப்ப பார்த்தாலும் புரட்டு, எப்ப பார்த்தாலும் கீழ்ப்படிதல் இல்லை, எப்ப பார்த்தாலும் தாழ்மை இல்லை, எப்ப பார்த்தாலும் உலக வார்த்தை, உலக பணத்தை நோக்கி ஓடின ஒருவனுக்கு பணம் தானே தேவனா இருக்க முடியும்? ஆமாவா இல்லையா? புரியுதா நான் சொல்றேன் உங்களுக்கு? வேலை வேலை வேலைன்னு ஓடுறவங்களுக்கு யாருதான் தேவனா இருக்க முடியும்? கெட்டவனுக்கு யார் தான் பாசா இருக்க முடியும்? இன்னொரு கெட்டவன் தான் பாசா இருக்க முடியும். அல்லேலூயா. ஆனா தேவனோ இரக்கமுள்ளவராய், ஆமென் சொல்லுங்களேன், மத்தியில் இறங்கி என்ன செய்தாரு? கிரியை செய்து, நானே உன் தேவனா இருப்பேன், நீ என் குமாரனும் குமார்த்திகளுமா இருப்பீர்கள் என்று திருவுளம் பற்றினதை நம்ம பார்த்தோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த நாள்ல என்ன செய்ய போறோம்? ஆவிக்கேற்ற பலி, பிதாவுக்கு பிதா விரும்பும் ஆராதனையை
இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு தந்தார் என்கிற அந்த கிருபையை நான் சொல்ல போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். எபிரேயர் 11 கர்த்தர் பெரியவர். எபிரேயர் 11 முதல் 3 வசனமா வாசிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். லைவ் போயிட்டு இருக்காரா? ஹல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படின் உறுதியும் காணப்படால் நிச்சயமா இருக்கிறது. அதனாலே முன்னோர் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையில உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றவர்களை உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மனிதனுக்கு இந்த உலகத்தை விசுவாசம் என்கிற மாபெரும் சக்தியை கொண்டு என்ன செய்யறாரு? சிருஷ்டித்து தேவன் அவனுக்கு அதை தந்தார். ஆமென் சொல்லுங்களேன். தேவன் அவனுக்கு எப்படி கொடுக்கிறார் பாருங்களேன். இந்த 3 வசனத்தை வாசிச்சிருவோம். ஆதியாகமம் 1:26, 27, 28. என்ன காம்பினேஷன் பாருங்களேன். பிரிக்க முடியாத வார்த்தையா மாறிடுச்சு. பின்பு தேவன் நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்கள் பூமி அனைத்தையும் பூமியில் வரும் சகல பிராணி ஆளக்கடவுகள் என்றார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவருடைய தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். கால் தெரியும் ஆணும் பெண்ணுமாக அவளை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாட சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்களை சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்களேன். மனிதனுக்கு தேவன் கொடுத்ததை பார்த்தால் எல்லாம் பாருங்க, தேவ சாயல், தேவ ரூபம், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டிக்கிறார். பலுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள், கீழ்ப்படுத்துங்கள், ஜீவ தந்துக்கள் எல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி தேவன் அவளை என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஜீவ சுவாசம் நாசியிலே ஊதப்படுகிறது. கவனிக்கிறீங்களா? ஜீவ சுவாசம் நாசியிலே ஊதப்படுகிறது. இங்க இருக்க பாப்போம். ஹலோ, இங்கதானே இருக்கீங்க? எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? அல்லேலூயா. வேற எங்கேயாவது போயிட்டீங்களா? இங்க இருக்க பாப்போம். தேவ வார்த்தை வருகிற இடத்துல தேவனுக்கு நாம் என்ன செய்யணும்? மரியாதை கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தையில கேட்க இல்லங்கள் திறக்கப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, தேவன் ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதுகிறார். அது மாத்திரமல்ல, ஏதேன் என்கிற ஒரு அருமையான ஒரு இடத்தை அவனுக்கு அந்த இடத்துல ஸ்பெஷலா தர்றாரு. பாருங்க, மனிதனுக்கு தேவன் கொடுத்ததெல்லாம் பார்த்தா ஒண்ணு மாத்திரம் விளங்குது. என்ன விளங்குதுன்னா, தேவன் எவ்வளவு பெரியவர் என்று தெரிகிறது. ஆமென் சொல்லுங்களேன். தேவன் எவ்வளவு பெரியவர். இப்படி வச்சுக்கோங்களேன், சிருஷ்டிப்பு எவ்வளவு பெருசு பாருங்களேன். பூமி, சூரியன், சந்திரன் எல்லாம் எவ்வளவு பெருசு. நமக்கு இந்த ஊரை சுத்தணும்னா அவ்வளவு நாள் வேணும் இல்லையா? அவ்வளவு தேவன் உண்டாக்கினவையே எவ்வளவு பெருசா இருக்குன்னா, அப்ப தேவன் எவ்வளவு பெரியவரா இருப்பாரு. அல்லேலூயா. உண்டாக்கினதை பார்த்தாலே தெரியுது, இவ்வளவு பெருசா இருக்குது, இவ்வளவு மகிமையா இருக்குது, இவ்வளவு வல்லமையா இருக்குது. கொடுத்ததெல்லாம் பார்த்தா அருண் பொருட்களா இருக்குது, உன்னதமா இருக்குது. அப்படின்னா கொடுத்தவர் எவ்வளவு பெருசா இருப்பாரு, கொடுத்தவர் எவ்வளவு சிறந்தவரா இருந்திருப்பாரு. கொடுத்ததே மகிமையா இருக்குன்னா அப்ப தேவன் எவ்வளவு மகிமையானவரா இருப்பாரு. கொடுத்ததை இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமா இருந்தானாக்கா தேவன் எவ்வளவு அற்புதத்தின் தேவனா இருப்பாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. உலகத்தை சிருஷ்டித்தவர் அதை விட பெரியவராக இருக்கிறார், இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அப்படிதான் இருக்க முடியும் இல்லையா? உலகத்தை சிருஷ்டித்தவர் எவ்வளவு பெருசா இருக்க முடியும். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். மனிதனுக்கு மாபெரும் சக்திகளை கொடுக்க காரணம் என்ன? அல்லேலூயா. இவ்வளோத்தையும் படைச்ச ஆண்டவர் தேவ ஒரு தூதனை கொடுத்திருக்கலாம், ஒரு கேருபீனை கொடுத்திருக்கலாம், செராபீனை கொடுத்திருக்கலாம், அல்லது இருக்கிறதுலயே நல்லா ஹெவி வெயிட்டா இருக்கிற ஒரு மிருகத்துக்கோ ஏதோ ஒண்ணு கொஞ்சம் நீ இத யானையோ சிங்கமோ புலியோ இதுக்கு ஒரு ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கலாம். மனிதனுக்கு இவ்வளவு மகிமைகளை கொடுக்க காரணம் என்ன? என்ன காரணம்னா, அவனே என்ன பண்றாரு? தேவ சாயலாக சிருஷ்டித்து விட்டார். தேவ ரூபமாக தன்னை போல சிருஷ்டித்துட்டாரு. தன்னை போல இருக்கிற ஒரு ரூபம் இருக்கிற ஒருவனுக்கு தன்னை போலவே சக்திகளை கொடுக்கிறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். தன்னை போலவே, ஆமென், தன்னை போலவே இருக்கிற ஒருவனுக்கு, அதுவும் என்ன அப்படி சொல்லிட்ட, போனவன் கூட சொன்னேன், குமாரனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் மனிதன், குமாருடைய சாயலை உடையவன் மனிதன்.
ஆகவேதான் குமாரனுடைய மகிமைய அங்க பார்த்த உடனே அவருக்கு பெரிய ஒரு சந்தோஷம். பாருங்களேன், என் குமாரனை போலவே இருக்கிறானே, என் குமாரனுடைய சாயல் அங்கே தெரிகிறதே, என் குமாரனுடைய இயேசு கிறிஸ்து மகிமையின் தேவன், என்னுடைய தான நேசத்திற்கு நேச குமாரன் இவர். ஆமாவல்லையா? வானது சத்தம் உண்டா என்ன சொல்லுச்சு? இவரின் நேச குமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். அப்படி இருக்கிற அந்த இயேசுவை போலவே நாமும் இருப்பதனால ஆண்டவர் பார்த்தாரு, என்ன செஞ்சிட்டாரு? எல்லா மகிமன் கொடுக்கலாம்ப்பா. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் கொடுங்க. யானைக்கு பூனைக்கு எல்லாம் கிடையாது, நம்ம சிங்கத்துக்கு எல்லாம் கிடையாது. எல்லாம் அவனுக்கு அடங்கிதான் இருக்கணும். அவனிடத்துல அதிகாரம் நிமிர்ந்து இருக்கணும். அவனிடத்துல என்ன இருக்கணும்? மகிமை இருக்கணும். அவனிடத்துல கிருபை அதிகமாய் இன்னும் அதிகமாய் கொடுத்தாரு. ஏன் அவனை சாகடிக்கல? பாவம் வந்த போது இவ்வளவு மகிமையை கொடுக்க காரணம் என்ன? தேவ சாயலை கொடுத்துட்டா. ஏன் அவனை சாகடிக்கல? தப்பு பண்ணும் போதுங்கும் போது அப்படித்தானே செய்வோம். தப்பு பண்ண என்ன பண்ணுவாங்க? உலகத்திலே பெரிய தப்பு பண்ண என்ன பண்ணிடுவாங்க? ஒரு மனிதன் சாக ஒரு காரணமாக இருந்தால் அவனை தூக்கில போடுவாங்க. அம்மாவா இல்லையா? ஒரு பல மனிதன் ஒரு 4-5 பேரை கொண்டுட்டான அவன் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா நீங்களே உங்களுக்கே தெரியும், இல்ல அவனுக்கு மரண தண்டனை தான் கொடுப்பாங்க அப்படின்னு. அப்ப உலகத்துல இருக்கிற நாமெல்லாம் செத்துக்கிட்டே இருக்கிறோம். நான் சொல்ல புரியுதா இல்லையா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய பாவத்தை அவன் செய்திருக்கான்னு தெரியுதா உங்களுக்கு? அதுக்கு இப்ப ஆதாம் மறிக்கணும், ஆதாம் பின்னாடி வந்து மறிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப எவ்வளவோ பேர் சாவதற்கு, அழிந்து போவதற்கு, பாவம் செய்வதற்கு, விக்கிரகத்தை யாரும் செய்வதற்கு காரணமான ஒரு மனிதனை அவர் அழிக்க வேண்டாமா? அம்மாவில்லை, நீங்களா என்ன பண்ணுவீங்க? போடுறா அவனை, முதல்ல அவனை போடுறா. அம்மாவில்லை சொல்லுங்க. மனித குலத்தின் மாபெரும் எதிரியான ஆதாம், மனித குலத்தின் மாபெரும் எதிரி. ஏன் மனித குலத்துக்கு என்ன கொடுத்துட்டான்? சாவை வழங்கி விட்டான், பாவத்தை வழங்கிட்டான். வேண்டா சிந்தனை உள்ள வந்துடுச்சு. வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, பொய், புரட்டு, திருட்டு, தீமை, வன்முறைகள். இன்றைக்கு எத்தனை பேர் சாகுறாங்க? நோய் வந்து சாகுறாங்க. ஏன்? இவன் தான் காரணம். அப்ப இவனை கொல்ல வேண்டாமா? நான் அழிக்க வேண்டாமா? இல்ல, நான் அவனை காப்பேன். ஏன்? அவன் என் குமாரனுடைய சாயலாக இருக்கிறான். என்ன ஒரு இது டிசிஷன் எப்படி எடுக்கிறாரு பாத்தீங்களா? அன்னைக்கு அவன் அழிச்சிருந்தா பூனா வேலை முடிஞ்சிருக்குமே. ஆனா அவன் அழிக்கல. பாருங்க, ஏன் அழிக்கல? குமாரனுடைய சாயல் இருக்கிறவனை நான் எப்படி அழிப்பேன்? தேவ சாயல், தேவ ரூபம் கொண்டவர் யாரு? அவர் குமாரனா இருந்தும் இல்லையா, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானுங்கிற இடத்துல என்ன சொன்ன? அங்கேயே தன்னை தாழ்த்தினார்னு சொன்ன இயேசு கிறிஸ்து இல்லையா? இயேசு போல இருக்கிற ஒருத்தனை எப்படி நான் அழிப்பேன்? தேவன் எப்படி அழிப்பாரு? நீங்க சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். இல்ல, நான் அவனை அழிக்க மாட்டேன். காரணம் என்ன? காரணம் என்ன? தேவ குமாரனுடைய சாயலை அவன் பெற்றிருக்கிறான். தொடர்ந்து அவனை ஆதரிக்கவும் அன்பு செலுத்தவும் காரணம் இதுதான். ஆமென் சொல்லுங்களேன். குமாரன் தான் காரணம். குமாரன், தேவ குமாரனே காரணம். எதற்கு அவனை ஆதரிக்க? தேவ குமாரன் தான் காரணம். பாவ மன்னிப்பை பெற்றுத்தர தேவ குமாரன் தான் காரணம். அவனுக்கு என்று சொல்லி என்ன செய்யறார் ஆண்டவர்? அவனை ஆதரித்து அவனுக்கு அடைக்கலம் தந்து அவனுடைய நிர்வாணத்தை மூடி அவனை நடத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆகவேதான் இந்த குமாரனை விசுவாசிக்கிறவர்களை தேவனாயிருக்கிறார். குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் தேவன் என்னவா இருக்கிறாரு? தேவனா இருக்கிறாரு. யாருக்கெல்லாம் அவர் தேவனாக முடியும்? சொல்லுங்க. இயேசு யாருக்கெல்லாம் தேவனாக முடியும்? அல்ல யெகோவா தேவன் யாருக்கெல்லாம் தேவனாக முடியும்? தன்னை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் குமாரனை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அவர் தேவனா இருக்க முடியும். அம்மாவா இல்லையா? எப்ப நீங்க தேவ குமாரனை விசுவாசிக்கிறீங்களோ, எப்ப இவரை நோக்கி பார்த்துட்டீங்களோ, எப்ப இயேசுவே என் ஆண்டவரே என் தகப்பனே என்று சொல்லி அப்பான்னு கூப்பிட்டுட்டீங்களோ, நீங்க யார வந்துடுறீங்க? அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நீங்களும் பிள்ளைகளாக வந்து விடுகிறீர்கள். என்ன அருமையான ஒரு விசுவாச பாதை பாருங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். ஆதியாகமம் 12 பாருங்க. அந்த வசனம் நம்மளுக்கு மனப்பாடமா தெரியும். ஆனா அதுல இருக்கிற பொருள் பாருங்க, நமக்கு உதவி பொருளாவே இருக்குது இல்லையா? மறுபடியும் அதுல இருந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். இது தெரியாதனாலதான், இது அறியாதனாலதான், ஆபிரகாமை தெரியாமனாலதான் 4 வருடங்கள் அவர் அடிமைத்தனத்துல இருந்தாங்க. ஆபிரகாம தெரியாதனால, ஆபிரகாமுடைய தேவனை தெரியாத, தேவனை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றால் அடிமையா தான் இருக்கணும். யார்கிட்ட அடிமையா தான் இருக்கணும். நீ
தேவனை அறிந்து கொள்ளவில்லை என்றால் பரிசுத்தம் ஒண்ணு கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். தேவனை அறிய, தேவனிடத்துல நோக்கி பார்க்கிறவர்கள் என்ன செய்வாங்க? அவர் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர் முகங்கள் பிரகாசிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன மாதிரி வார்த்தை நமக்கு தர்றாரு பாருங்களேன். ஏன் மன்னிக்கிறாரு? தேவசாயம். ஏன் அவனுக்கு ஆறுதல் செய்கிறார்? ஏன் அவனுக்கு அடைக்கலம் தர்றாரு? தேவசாயல், என் குமாரனுடைய சாயல் இருக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். பாருங்க, முதல் 3 வசனம் வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நமக்கு வந்த வாக்குத்தத்த வசனம் இதுதான் இல்லையா? தானியனுடைய பிரதானமான வாக்குத்தத்தம். என்ன செய்வாரு? நீ ஆசீர்வாதமா இருப்பாய், பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வதிப்பேன், ஜாதியாக்குவேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். உன்னை ஆசீர்வதிக்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாமை அழைத்த தேவன், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை தந்த தேவன், ஆபிரகாமுக்கு தீர்க்க தரிசனங்களை அளித்த தேவன், ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் இல்லையா? இல்லையா? சொல்லுங்க. ஆமென். அந்த அழைப்பிலே குமாரன் இருக்கிறார். ஆபிரகாமை மாத்திரம் அழைக்கவில்லை, அதுல யார் அழைச்சிட்டாரு? குமாரன் உள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்களிலே குமாரனும் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆசீர்வாதத்திலே யார் இருக்கா? இயேசு இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். என்ன மாதிரி அந்த குமாரனை விசுவாசித்த கண்ட ஆபிரகாம் களி கூர்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை வாங்கின உடனே அவனுக்கு புரிஞ்சிருச்சு, குமாரன் இருக்கிறா, தேவ குமாரன் இருக்கிறார். தேவ குமாரனுடைய வாழ்க்கை வரலாறுல என்னுடைய பேர் பதிக்கப்பட போகுது. என்னுடைய சந்ததியில குமாரன் வரப்போகிறார். என் சந்ததியில எப்படி வரப்போறாங்க? மகிமையின் தேவன் எழுந்தருள போகிறார். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துல யார் இருக்கா? அப்ப உங்க வாக்குத்தத்தத்துல யார் இருக்கா? குமாரன் இருக்கிற. விசுவாசிக்கிறீங்களா நீங்க? உங்களுக்கு அருளப்பட்ட தீர்க்கதரிசனம் யார் இருக்கா? தேவ குமாரன் இருக்கிறா. உங்களுக்கு அருளப்பட்ட ஆசீர்வாதத்துல யார் இருக்கா? தேவ குமாரன் இருக்கிறார். எவ்வளவு மகிமையான காரியம். ஆமென் சொல்லுங்களேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? குமாரன் எனக்கு தந்த வாக்குத்தத்தங்களிலே தேவ குமாரன் இருக்கிறார். எனக்கு தந்த தீர்க்க தரிசனங்களே தேவ குமாரன் இருக்கிறார். எனக்கு அருளின ஆசீர்வாதத்துல தேவ குமாரன் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவனுடைய ஆராதனை, அவன் செலுத்தின பலிகளிலே குமாரனை அடையாளப்படுத்துகிறான். எப்படி இருக்கிறான் அவன்? ஆபிரகாம் எப்படி இருக்கிறான்? குமாரனையும் செலுத்துற பலியில் என்ன இருக்கு? ஏன் பலி செலுத்துறான்? ஆடுகளை ஏன் செலுத்துறான்? கொண்டு வந்து ஏன் பலி செலுத்துறான்? குமாரனை அடையாளப்படுத்துகிறான். குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, தகன பலி, சர்வாங்க தகன பலி, இன்னும் என்னென்ன பலிகள் இருக்கு. எல்லா பலிகளும் யார சொல்றாங்க? குற்ற பிராயச்சித்த பலி. எல்லாத்துலயும் யார சொல்றாங்க? குமாரனை அடையாளப்படுத்தினதுனாலே அது பிதாவுக்கு பிரியமான ஆராதனை செய்கிற ஒரு கூட்டமாக அது மாறிவிட்டது. பிதாவுக்கு பிரியமான ஆராதனை. ஆதாம் பாருங்களேன், பிரியமா என்ன செய்ய முடியல அவனால. பிதாவுக்கு பிரியமான ஆராதனை எது? குமாரனை அடையாளப்படுத்தி செய்கிற ஆராதனை தான் பிதாவுக்கு பிரியமான ஒரு ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவுக்கு பிரியமான ஒரு ஆராதனைனா என்னது? குமாரனுடைய அடையாளம் அங்க இருக்கணும். அல்லேலூயா. குமாரன் இல்லாம பிதா என்ன செய்ய முடியாது? பிரியமான ஆராதனை அது இருக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் அடையாளப்படுத்துறாங்க. தலைமுறைகளும் அதை அப்படியே பிரதிபலிக்கிறாங்க. பாருங்களேன், வார்த்தை இப்படிதான் சொல்லுது. பாருங்களேன், வார்த்தை என்ன சொல்லுது? யாத்திராகம் 6 எடுங்களேன். எப்படி அடையாளப்படுத்திக் கொள்கிறார்? தன்னையே எப்படிதான் அடையாளப்படுத்துறாருன்னு பாருங்களேன். பிதாவாகிய அன்பு தேவன் தன்னை எப்படி அடையாளப்படுத்துகிறார் பாருங்களேன். இந்த ஜனங்களை, பிதாவுக்கு பிரியமான ஆராதனை செய்கிற இந்த ஜனங்களை எப்படி அடையாளப்படுத்திக் கொள்கிறார் பாருங்களேன். 2வது வசனம் பாருங்க, 6:2. மேலும் தேவன் மோசையை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானே.
ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுடைய உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறேன். யார்கிட்ட உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறாரு? நான் ஆபிரகாமின் தேவன். உங்களை பத்தி சொல்ல முடியுமா? நான் என் பேர் ஆபிரகாமின் தேவன் அப்படின்னா நான் எப்படி இருக்கணும்? குமாரனை அடையாளப்படுத்துகிறவனா இருக்கணும். நான் ஆராதனை செய்கிறவனா இருக்கணும். நான் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறவனா இருக்கணும். சொல்லுங்களேன். நான் ஜெபிக்கிறவனா இருக்கணும். நான் கர்த்தரோட எதுக்கு கர்த்தரையே சார்ந்து இருக்கிறவனா இருக்கணும். அம்மாவிலே சொல்லுங்க. இப்ப நீங்க உங்க பேரை போட்டு சொல்ல முடியுமா? இந்த தேவன் சொல்ல முடியுமா? நீங்க ஆராதிக்கிறீங்களா? கர்த்தருக்கு பிரியமா கர்த்தர் குமாரனை உங்கள் வாழ்க்கையில அடையாளப்படுத்துறீங்களா? தேவ குமாரனை. அதனாலதான் சொல்றாரு, அவரே சொல்ற தன்னை எப்படி அடையாளப்படுத்திக்கிறாரு. எப்பா நான் ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாம் நம்ம பாக்குறோம். எப்பா இந்த ஆபிரகாம் இப்படி எல்லாம் விளையாடணும் தான். ஏன் ஆபிரகாம் தோண்டிட்டு இருக்கோம்? எப்ப பார்த்தாலும் ஏன் ஆபிரகாம் சொல்லிட்டு இருக்கோம்? திரும்பி ஈசாக்கு ஏன் வர்றோம்? யாக்கோபுக்கு ஏன் வர்றோம்? காரணம் இருக்கு. ஏன்? அவர்கள் குமாரனை பிரதிபலித்து வாழ்ந்தார்கள். உலகத்துலதான் இருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, பல நெருக்கங்கள், பல கீழே விழுந்தாங்க. சில இடங்கள்ல அவங்களால என்ன செய்யல, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியல. ஆனாலும் திரும்ப எங்க வந்துட்டாங்க? குமாரனண்டே வந்துட்டாங்க. அல்லேலூயா. சில நேரங்கள் அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த நெருக்கம் இடுக்கனால நானே பைத்தியக்காரனாக்குன்னு சொல்றதுல அந்த மாதிரி ஆயிடுச்சு. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தேவனே என்ன சொல்றாரு? தன்னை எப்படிதான் அடையாளப்படுத்துற? நான் யெகோவா, ஆனால் என்னவா இருக்கிறேன்? ஆபிரகாமின் தேவன்பா, ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். என்ன அர்த்தம்? அவங்களை எந்த அளவுக்கு மகிமைப்படுத்தி இருக்கிறார் பாருங்க. உங்க பேரை போட்டு நீங்க சொல்லணும். நீங்க எந்த தேவனை, நீங்க எந்த சாமிங்க நீங்க கும்பிடுறீங்க சொல்லணும். நீங்க டேனியலின் தேவனை நான் என்ன செய்யறேன், ஆராதிக்கிறேன்னு சொல்லணும். நான் சொல்லணும். நீங்க சொன்ன என்ன சொல்லணும்? எங்க தேவன் யாரோ அந்த தேவனை ஆராதிக்கிறேன். ஏன்னா நீ யாருங்கிறத வச்சுதான் அவர் தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாங்க, அப்படிதானே வரணும். சொன்ன உடனே உடன்படிக்கை பெற்ற ஜனத்தை பார்த்து என்ன சொல்றாரு? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இப்படியாகவே பல ஏற்பாடு முழுவதிலும் குமாரனை அடையாளப்படுத்தியே இறை மக்கள் பலி செலுத்தினார்கள். இந்த மக்கள் எல்லாம் என்ன எதனால இவங்க என்னுடைய தேவன் சொல்றாரு? ஆபிரகாம் குமாரனை என்ன செய்யறாரு? குமாரனை காட்டுறாரு, பலி செலுத்துறாரு, ஆராதனை செய்கிறான், தேவத்துல வேண்டிக் கொள்கிறான், தீர்க்கதரிசியா இருக்கிறான், ஆசீர்வாதத்தை பெற்றவனா இருக்கிறான், வாக்கு தத்தங்களை பெற்றவனா இருக்கிறான். இல்லையா? சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை பெற்றவனா இருக்கிறான். அப்பவும் திராட்சரசம் கொண்டு வந்து உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? உலகமே அவனை நோக்கி வேற மாதிரி பார்க்கும்போது உன்னதமான வேற மாதிரி நோக்கி பாக்குது. ஏன்? இவன் என்னுடைய கிரைகளை காண்பிக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். என் குமாரனை பிரதிபலிக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். என் குமாரனை பிரதிபலிக்கிறான். யாரெல்லாம் குமாரனை பிரதிபலிக்கலான்னு இருக்கிறீங்க? தேவ சாயில நான் இருக்க போறேன், தேவ ரூபமா நான் இருக்க போறேன், தேவனுடைய சுவாசமா இருக்க போறேன், தேவனை சார்ந்து இருக்க போறேன்னு சொன்னீங்கன்னா தேவன் உங்களுக்கு தேவனா இருப்பார். நீங்க அவருக்கு குமாரன் குமார்த்திகளுமா இருப்பீங்க. அல்லேலூயா. சிம்பிள் மெத்தட் தான். நீ எப்படி இருக்குன்னு நினைக்கிறியோ, தேவன் உனக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறியோ அப்படிதான் நீங்க இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்தமானாங்க. அதை செலுத்தி தான் பரிசுத்தமானாங்க. குமாரனை அடையாளப்படுத்துறாங்க. குமாரனுடைய ரத்தம் இதுன்னு சொல்லி ஆட்டுக்குட்டி அடிச்சு, இந்த ரத்தம் தேவ குமாரனுடையது, இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தேவ குமாரனுடையதுன்னு சொல்லி அடையாளப்படுத்தி ஆராதித்தாங்க. இவர்கள் ஆராதனை பிதா விரும்புகிற ஒரு ஆராதனையாக இருந்ததுனால, பிதாவுக்கு பிரியமானவைகளை ஒருவன் செய்வானே ஆனால் எப்படி ஆதியில அவ்வளவு மகிமையை கொடுத்தாரோ, இவங்களுக்கு என்ன செய்யறாரு? ஆபிரகாம் நினைக்கிறான், இல்ல நான் என்ன செய்ய போறேன், பிதாவுக்கு பிரியமான ஆராதனை ஏறெடுக்கிறேன், அப்ப வாக்குத்தத்தம் உனக்கு உண்டு. பிதாவுக்கு பிரியமான ஆராதனை செய்கிறேன், அப்ப தீர்க்கதரிசனம் உனக்கு உண்டு. நான் பிதாவுக்கு பிரியமான ஆராதனை செய்கிறேன், அப்ப ஆசீர்வாதம் வாழ்க்கையில உண்டு, வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு. விசுவாசத்தினாலே நீ யார காமிக்கிற? நீயே பிதாவைக்கு யார காமிக்கிறீங்க? குமாரனை அவன் காண்பித்ததுனால, பிதாவுக்கு அது பிரியமா இருந்ததுனால என்ன செய்யறாரு? அப்படி தர்றாரு. எப்படி ஆதியிலே மனுஷனை கண்ட போது தன் குமாரனை சாயலை பார்த்த உடனே தேவ சாயல் தேவ ரூபத்தை பார்த்த உடனே அவனுக்கு ஆசீர்வாதம் அடையாளம், பள்ளிக்கு பெருகு கீழ்படுத்து, ஓய்வு நாளை தர்றேன், பரிசுத்த நாளை தர்றேன், ஏதனை தர்றேன், பண்படுத்த காக்க வைக்கிறேன், நீ தப்பு பண்ணியா ஓகே பரவாயில்ல, ஓகே ஜஸ்ட் லைக் உன்னை என்ன செய்யறேன், மறுபடியும் பரிசுத்தமாக்குகிறேன், என் குமாரனை அடையாளப்படுத்தினால் போதும். ஒரே ஒரு கண்டிஷன், விசுவாசிக்கிறவர்கள் என்ன காமிக்கணும்? குமாரனை காமிக்கணும். தேவ குமாரன் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார்.
அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரை அடையாளப்படுத்தி தொழுது கொள்கிறார்கள். அவரை அடையாளப்படுத்தி ஆராதனை செய்யறாங்க. அவரை அடையாளப்படுத்தி என்ன செய்யறாங்க? விடுதலை பெறுகிறார்கள், ஜெயம் பெறுகிறார்கள். அதுதான் விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை என்பது என்ன? குமாரனை அடையாளப்படுத்துவது. ஆமென் சொல்லுங்களேன். எபிரேயர் முழுசும் பாருங்க, எபிரேயர் 11 முழுசும் பாருங்க. ஆபிரகாம்ல இருந்து ஆபேல்ல இருந்து கிட்டத்தட்ட எல்லா தீர்க்கதரிசிகளும் வந்துட்டாங்க இல்லையா? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? பாருங்க, உலகம் எங்கும் மீட்பின் திட்டத்தை தேவகுமாரன் கொண்டு வருகிறார். எபிரேயர் 11 என்ன சொல்லுது? மறுபடியும் அவங்க ஆபிரகாம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு எத்தனையோ பாருங்க, ஆபிரகாம்ல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன் புதிய ஏற்பாடுலயும் ஆபிரகாம் வேணுமா என்ன? ஆமா, கண்டிப்பா வேணும். சொல்லுங்களேன். உலகம் எங்கு மீட்பின் திட்டம், தேவ திட்டம் நிறைவேற குமாரனுடைய வருகை வருகிறது, இயேசு கிறிஸ்துவின் வருகை வருகிறது. ஆனா ஊழியம் யூதருக்கு தான் பண்றாரு அவரு. ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து வந்தாலும் ஊழியம் யாருக்கு பண்றாரு? யூதர்கள் தான் பண்றாரு. ஏன்? எபிரேயர் 11 பாருங்க, ஆபிரகாம்ல இருந்து தீர்க்கதரிசிகள் வரைக்கும் குமாரனையே பின்தொடர விசுவாசிக்க அது எழுதப்பட்டது. யூதர்கள் யாரை பின்தொடரணும்? யாரை தொடரணும்? இயேசுவை பின்தொடரணும், குமாரனை பின்தொடரணும். அதுக்காக தான் அது எழுதப்பட்டது அவங்களுக்கு. யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? குமாரனை மறுதலிக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். பிதாக்கள் குறித்து அவர்களுக்கு போதிக்க வேண்டிய நிலைமையில எதுக்கு எபிரேயர் 11 யாருக்கு எழுதப்பட்டது? யூதர்களுக்கு எழுதப்பட்டது. யார் அவர்கள்? இறைமக்கள். யார் அவர்கள்? ஆபிரகாம் பிள்ளைகள். ஆனா அவங்களுக்கே மறுபடியும் என்னத்தை தான் எழுதுறாரு? ஆபிரகாமையே தான் திருப்பி எழுதுறாரு. அவங்க சொல்லலாம்ல, ஏங்க இதெல்லாம் சின்ன பிள்ளைல இருந்து கேட்டுட்டு இருக்கோம். ஆபிரகாம், ஈசாக்கு எனக்கு தெரியாதா? இந்த இவன் பேர் கூட ஈசாக்கு, இந்த இவர் பாருங்க, இந்த யாக்கோபு இருக்காம பாருங்க, இந்த இருக்காம பாருங்க. அல்லேலூயா. ஏங்க எங்க பேரே அதாங்க. எங்களுக்கே நீங்க போதிக்கிறீங்களா? ஆமா போதிக்கிறாங்க. ஏன்? அவர்களுக்கே ஆபிரகாமை குறித்து போதிக்க வேண்டிய நிலைமையில தான் அவங்க இருந்தாங்க. கிறிஸ்துவனுக்கே கிறிஸ்துவ பத்தி போதிக்க வேண்டியதுதா இல்லையா? சொல்லுங்க. என்னதான் போதிக்கிறோம் உங்களுக்கு? நாங்க கிறிஸ்தவர்கள், எங்களுக்கு எதுங்க கிறிஸ்துவ பத்தி போதிக்கிறீங்க? எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்க பைபிள்லாம் படிச்சுட்டு தான் இருக்கிறோம், எல்லாம் தெரியும். அதுக்கல்ல போதகன் எதற்கு ஒடுக்கப்பட்டிருக்கிறான்? போதிக்க வேண்டும். என்ன போதிக்கணும்? இதுல இருந்து எடுத்து போதிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்படிதான் அவங்களுக்கு எழுதப்பட்டது. எல்லாம் மறந்துட்டாங்க. ஆபிரகாம்ல இருந்து தீர்க்கதரிசிகள் இருந்து சாரால் எப்படி வந்தா, ஈசாக் எப்படி வந்தா, யாக்கோபு எப்படி வந்தா, தலைமுறைகள் எப்படி இருந்த, பழைய ஏற்பாடு எப்படி, எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுக்கே போதிக்க வேண்டிய நிலையில தான் அவர்கள் இருந்தாங்க. காரணம் என்ன? ஆபிரகாம் பிதாக்கள் தீர்க்கதரிசிகள் எதை விசுவாசித்தார்களோ அதான் எழுதுறாங்க. அதுல எபிரேயர் 11 என்ன சொல்லுது? என்ன சொல்லுதுங்க? என்ன விசுவாசம்னு சொல்லுது? அம்மாவாலியா சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசம் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், யுத்தங்களை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், தீர்க்கதரிசனங்களை பெற்றார்கள். ஏன் மறுபடியும் அவங்க சொல்ல வேண்டி இருக்குது? அவங்க அந்த நிலைமையில தான் இருந்தாங்க. அவங்களுக்கு புரியல. வேதம் என்ன செய்யல? அவங்களுக்கு புரியல. எதை விசுவாசித்தார்கள்? அவங்க ஆபிரகாம் எதை விசுவாசனோ, ஈசாக்கு எதை விசுவாசனோ, மோசே எதை விசுவாசனோ, கட்டளைகள், கற்பனைகள், நியமங்கள், நியாய பிரமாணங்கள் யாரை குறித்து சொல்லுகிறது என்பதை கூட அவர்கள் அறியாதபடிக்கு அவ்வளோ பின்னாடி வந்துட்டாங்க. எல்லாம் என்னவா மாறிடுச்சு? சும்மா சம்பிரதாயமாக அவங்க மாறிடுச்சு. அப்படியே கட்டளைகள் எப்படி மாறிடுச்சு? சம்பிரதாயம். சும்மா மாட்டி வச்சுக்கலாம் வசனத்தை. சும்மா என்ன தேவைங்க அங்க வச்சுக்க வேண்டியதுதான். ஆமென் சொல்லுங்களேன். ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி ஒவ்வொரு நாள் ஒரு ஸ்டேட்டஸ். எதுக்குங்க அதை வைக்கிறீங்க? நாங்க கிறிஸ்தவர்கள் வைக்கிறோம். அது எதுக்கு எழுதப்பட்டது, ஏன் எழுதப்பட்டது, அதுல இருக்கிறது யாரு சொல்லப்பட்டது, எதுவும் தெரியாது. ஆமென் சொல்லுங்களேன். என்ன சொல்லிடுச்சு? இவர்கள் பிதாவினுடைய நாமத்தை அறிவிக்க அதிகாரம் இல்லாதவர்களா இருந்தார்கள். யூதர்கள் எப்படி இருந்தாங்க? எங்க பைபிள் எங்களுக்கு தான், நாங்க இந்த யெகோவா தேவனை யாருக்கு என்ன செஞ்சிட மாட்டோம்? அறிவிக்க மாட்டோம். எங்க தேவனை பத்தின எந்த ஒரு சமாச்சாரமும், கட்டளைகளும், கற்பனைகளும், பிரமாணங்களும், நியமங்களும் யாருக்கு என்ன செஞ்சிட மாட்டோம்? சொல்லுங்க. யாருக்கும் சொல்லிட மாட்டோம். நாங்களே வச்சுக்குவோம். நீங்க வச்சுக்கிறீங்க சரி. உங்களுக்காக அந்த ஆபிரகாமை பத்தி என்னதான் போதிச்சா அவனு தெரியுதா? எப்படி விசுவாச வாழ்க்கை நடந்தா தெரியுதான்னு பார்த்தா எதுவுமே தெரியாது. ஆகவேதான் குமாரனுடைய வருகை தேவையா இருந்தது. பிதாவுக்கு பிரியமான ஆராய்ச்சி செய்ய முடியாதவர்களாய் அழைக்கப்பட்ட இறை மக்களே இருந்தார்கள்னா உலகம் எப்படி மீட்பின் திட்டத்தை எப்படி கொண்டு வர முடியும்? ஆமென் சொல்லுங்களேன். அழைக்கப்பட்டவங்களே ஆராதிக்கல. நீ ஜெபம் பண்ணலையா இல்லையா? சொல்லுங்க. அப்பதான் கேட்கிறோம். நாங்க கிறிஸ்தவனா இருக்கிற பைபிள் படிச்சான்னு கேட்கிறோம். ஏன் கிறிஸ்தவனா இருக்கலாம் என்ன செய்ய நீ? அதெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் படிக்க வேண்டியிருக்கு, ஜெபிக்க வேண்டியிருக்குது. உனக்குள்ள ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுக்குறா, உனக்குள்ள ஒரு அதுக்கென்று சொல்லி தரிசனங்களை கொடுக்குறா, அதுக்குன்னு ஆவிக்குரிய அபிஷேகத்தை கொடுக்குறா, ஆவிக்குரிய ஆராதனை உன்னிடத்துல காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அதுதானே பண்றோம். வேற எதா பண்றீங்களா?
அங்க போன உடனே வேற ஏதாவது செய்றீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, பிதாவுக்கு பிரியமான ஆராதனை செய்ய உலகமே மறந்து போனது. ஆமென் சொல்லுங்களேன். யூத ஜனங்கள், இறைமக்கள் மறந்து போனாங்க. குமாரனை மனிதனிடம் சேர்த்தால் மாத்திரமே மனிதனை தேவனிடத்துல சேர்க்க முடியும். எப்படி புரிஞ்சுதா உங்களுக்கு? குமாரனை இந்த மனுஷங்கிட்ட சேர்த்தால் மாத்திரம்தான் இவர் என்ன செய்ய முடியும்? மனிதனை தேவனிடத்துல சேர்க்க முடியும். அதுக்கு யார் தான் வரணும்? குமாரன் வரணும் இல்லையா? பிதாவிடம் மனிதனை சேர்க்கும் ஸ்லாக்கியம் நமக்கு குமாரன் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குமாரன் இல்லாம நாம எங்க செய்ய முடியாது? பிதாவிடத்துல போக முடியாது. சேர்க்கணும். யாருடைய அந்த பொறுப்பு யார்கிட்ட வந்துருச்சு? குமாரன் மூலியமா நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, வசனத்தை பாருங்களேன். ரோமர் 5 பாருங்க. ரோமர் 5 கர்த்தர் நல்ல. ரோமர் 5ல தெளிவா பாருங்களேன், எதற்காக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டார், எதற்காக இயேசு கிறிஸ்து தந்தரப்பட்டார், என்ன காரியத்துக்காக? பிதாவுக்கு பிரியமான ஆராதனை அவர் நமக்கு காண்பிக்கிறார். ரோமர் 5 அதுல 1-2 பாருங்களேன். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. எப்படி வந்துச்சாமா? குமாரன் மூலியமாய் பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இவர் இல்லாம அங்க என்ன செய்ய முடியாது? சேர முடியாது. பைபிள் சொல்லுது. பழைய ஏற்பாடு அதேதான். எதுக்கு பலி? பாவம் செய்த மனிதன் பாவ நிவாரண பலி, பாவம் குற்றம் செய்த மனிதன் குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலிகள், தேவனுக்கு ஏற்ற பலிகள் எல்லாவற்றையும் என்ன செய்யறாம? போஜன பலி, பான பலி எல்லாத்தையும் என்ன செய்யறான்? அங்கே செலுத்துகிறான். ரத்தத்தை தெளிக்கிறான். பிரதான ஆசிரியர் எடுத்து ரத்தத்தை கொண்டு போய் என்ன செய்யறான்? முதலாம் கூடாரம் பிரதானமா இருக்கிற மகா பரிசுத்தத்துல போய் என்ன செய்யறான்? பாவங்களுக்காக நிவர்த்தி செய்கிற இது குமாரனை காண்பிக்கிற அடையாளம் இது. ஆமென் சொல்லுங்களேன். அதை கூட அறியாம போயிட்டாங்க. எல்லாம் சாக்கிரமா போயிடுச்சு. சாக்கிரமம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? அதுவரை என்ன செய்யறாரு ஆண்டவர்? என்ன செய்ய? எபேசியர் 2 பாருங்க, அதுலயும் அதான் போட்டிருக்கு. எபேசியர் 2 அதுல சில வசனங்களை வாசித்து எழுதுறேன். குமாரன் மூலியமாகத்தான் நமக்கு பெரிய ஒரு விடுதலை. குமாரன் மூலியம். எபேசியர் 2:13 அதுல முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அந்தபடி நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். குமாரன் மூலியமாகத்தான் நீங்க என்ன பெற முடியும்? ஆபரன் வாக்குத்தத்தம் எதன் அடிப்படையாக கொடுக்கப்பட்டது? குமாரன் மூலியமாய் கொடுக்கப்பட்டது. குமாரனை அடையாளப்படுத்தான் தீர்க்க தரிசனம், குமாரனை அடையாளப்படுத்தான் ஆசீர்வாதம், குமாரனை அடையாளப்படுத்தான் உடன்படிக்கை, குமாரனை அடையாளப்படுத்தான் பலிகள், குமாரனை அடையாளப்படுத்தான் கட்டளைகள், குமாரனை அடையாளப்படுத்தி தான் உங்களுக்கு அபிஷேகம், ராஜரிக அபிஷேகம், குமாரனை அடையாளப்படுத்தி தான் எல்லாமே இருக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. குமாரன் இல்லாம அங்க ஒண்ணுமே கிடையாது. அவர் மூலமா தான் உலக மக்கள் எங்கதான் சேரணும். அப்ப பிதாவிடத்துல சேரணும், அவர் மூலமா தான் சேர முடியும். இன்னைக்கு இயேசுவே வேணாம்னு சொல்றவங்களா இருக்கிறாங்க. ஒன்லி நாங்க யோகாவாங்க. அவர் சும்மா இடையில வந்தாருங்க. யாரு? இடையில வந்தவர் தான், சிலுவையில வந்துட்டாரு. அவன் சொல்லுங்களேன். அது மீடியேட்டர் தான் அவரு. அவர் அப்படிதான் சொல்ல, மீடியேட்டர். ஆமா, மீடியேட்டர் தான். எஸ், பிதாவுடைய வலது பாரசத்துல பிதாவுடைய மடியில அமர்ந்திருக்கிற அவர் என்ன சொல்றாங்க? பிதாவுக்கு ஒப்பானவர், தேவகுமாரன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? அடையாளப்படுத்திட்டா போதும், அதை காண்பித்து ஆராதித்தா போதும். குமாரனே என்ன ஆராதிக்கிறார். பிதாவுக்கு பிரியமான ஆராதனை அது. அல்லேலூயா. இன்னும் பாருங்க, இன்னொரு வசனம் பாருங்க. அதுல 3வது அதிகாரம் பாருங்க. அதுல 3:11 பாருங்களேன். அதுல 3:11 அதுல
எபேசியர் 3:11. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்றான், எனக்கு இப்படி கொடுத்திருக்கிறாரு. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் நெடுநம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. உங்களை பிதாவிடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு யார் தேவை? குமாரன் தேவை. அவர் சாயல், அவர் ரூபம், அவர் சுவாசம், அவர் வார்த்தை, அவர் வாக்கு தத்தம், அவருடைய தீர்க்க தரிசனங்கள், அவருடையதான வாய்மொழிகள், அவருடையதான ஆவி, அவருடையதான வல்லமை உனக்கு வேணும். அல்லேலூயா. எப்படி கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். அதுவரை அறியப்படாத பலிகளை இயேசு கிறிஸ்து மாத்திரம் என்ன பண்ணிட்டாரு? அதுவரைக்கும் அறியப்படாத பலியை தேவனுக்கு செலுத்துறாரு. என்ன பலி அது? குற்றமில்லாத பலியை செலுத்துறாரு. குற்றம் செஞ்சு செலுத்தல, குற்றமே இல்லாதவராய், பாவமே இல்லாதவராய். ஏன்னா பாவம் செஞ்சவன் தான் பலி செலுத்த முடியும், குற்றம் செஞ்சவன் தான் குற்ற நிவாரண பலி செலுத்த முடியும். ஆமாவா இல்லையா சொல்லுங்க. ஆனா இங்க பலி வேற என்ன காமிக்குது? இயேசு கிறிஸ்து எதற்காக பலி தன்னை பலியாக தந்தாரு? அதுவரை அறியப்படாத பலிகளை, அதுவரை பிதாவின் நாமத்தை உச்சரிக்கும் அதிகாரம் யாருக்குமே கிடையாது. ஆனா இயேசு உச்சரிக்கிறார், அவரின் பிதாவா இருக்கிறார். அந்த வார்த்தை உச்சரிக்க கூடாது பாருங்களேன். யூதர்களே உச்சரிக்க மாட்டாங்க. பிரதான ஆசாரியன் வருஷத்துல ஒரு முறையோ 2 முறையோ அவர் பேரை சொல்றதுக்கு அதிகாரம் பெற்றிருந்தான். அவனுக்கே அந்த கதைன்னா சாதாரணமான மக்கள் எப்படி உச்சரிப்பாங்க? அவங்களுக்கு அறியப்படவே இல்லை பாருங்க நாமம். அந்த கையை காமிப்பாங்க, அவ்வளவுதான். இது என்ன அர்த்தம்? பிதாவுடைய பேரை எங்க சொல்லிட்டான்பா அப்படின்னு அர்த்தம். அந்த பேர் தானே அவனுக்கே தெரியாது. அப்படி இருந்தாங்க. என்ன சொல்றாரு? பிதாவின் நாமத்தை உச்சரிக்கிற ஒரு அதிகாரத்தை, அதுவரை பிதாவுக்கு பிரியமான ஆராதனைய இயேசு தன் பலிகள் நிமித்தம் செலுத்துகிறார். இல்லையா சொல்லுங்களேன். இயேசு என்ன பண்றாரு? பிதாவுக்கு பிரியமான ஒரு பலியை செலுத்துறாரு. பிதாவுக்கு பிரியமான ஒரு ஆராதனை அங்கே காணப்படுது. பிதாவுக்கு பிரியமான பிதாவின் நாமத்தை உச்சரிக்கும் அதிகாரம் தேவகுமாரனுக்கு மாத்திரமே இருந்தது. அதை கீழே வந்து உச்சரிச்சோன்னா அவங்களால தாங்க முடியல. அதுவரை பிதாவுக்கு மனிதன் செலுத்த முடியாத பலிகளை குமாரன் இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக செலுத்துகிறார். என்ன பலிலாம் செலுத்தினாரு? என்ன பலி செலுத்தினார்? பாவம் செய்தவன் பாவ நிவாரண பலியை செலுத்துகிறான், குற்றம் செய்தவன் குற்ற நிவாரண பலியை செலுத்துகிறான். இவர் என்ன பலியில செலுத்தின? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் எடுங்களேன். நாம் செலுத்த முடியாத பலி இந்த பலி. எந்த மனிதனும் செலுத்த முடியாத ஒரு பலியை என்ன செய்யறாரு? குமாரன் தேவனுக்கு செலுத்தினார். என்ன பலி அது? எடுங்க பாப்பா. ரோமர் 12 சின்ன 2-3 தான் மட்டும் பாத்துறோம். ரோமர் 12 அதுல 1-2 பாருங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தேவனுக்கு எப்படி பலி செலுத்தணுமாமா? சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த பலியை செலுத்தணும், ஜீவ பலியாக. நீங்க இயேசுவை நீங்க காமிச்சீங்கன்னா என்ன இருக்கு? அதுல உங்களுக்குள்ள ஜீவ பலி இருக்கும். இயேசு நீங்க தரித்துக் கொள்ளுங்கள் இருக்கு. இப்ப ஏசப்பாங்கும் போது என்ன செஞ்சிருக்கோம்? ஜீவ பலி உனக்குள்ள வந்துருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுலயே 3:23 பாருங்க. அதுலயே 3 ரோமர் 3 இது இன்னும் ரொம்ப டாப். எப்படி சொல்லிருக்கு பாருங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, பாவம் செய்யற போது என்ன போகுது? நம்ம விட்டு என்ன போகுது? தேவ மகிமை. சொல்ல மாட்டேங்கிறீங்களே, தேவ மகிமையற்றவர்களாய் மாறுகிறோம். பாவம் செய்து, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாவுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுல மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதியுள்ளவரும் இயேசு விசுவாசமா இருக்க நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். கிருபாதார பலியை யாரோ செலுத்த முடியுமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நீங்க, நானு, யாராவது?
கிருபாதார பலி யார்கிட்ட இருக்குது? இயேசு செலுத்துகிறார். தேவனுக்கு பிரியமான பலி கிருபாதார பலி. தேவனுக்கு பிரியமான பலி ஜீவனுள்ள பலி, ஜீவ பலி. ஆமென் சொல்லுங்களேன். நீங்களும் நானும் செலுத்த முடியாது. பாவம் செய்தவர்கள் தேவனுக்கு என்ன செலுத்த முடியாது? பாவத்துக்கான வழி தான் செலுத்த முடியும், தவிர அவருக்கான வழி செலுத்த முடியாது. அதனால என்ன செய்யறாங்க? குமாரனை அடையாளப்படுத்துறாங்க. நான் செலுத்திடுறேன், நான் பாத்துக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னொரு பாருங்க, எபிரேயர் 9 பாருங்க. எபிரேயர் 9 உங்களுக்கு தெரிஞ்சது 9:13 பாருங்க. அது எப்படி எனில், காளை, வெள்ளாட்டுக்கடா இவன் ரத்தமும் தீட்டுப்படவில் தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக யாராவது கொடுக்க முடியுமா? நீங்க பாவம் செய்தவன் தேவ மகிமை அற்றவனா மாறி விடுகிறான். தேவ மகிமை அற்றவன் தேவனுக்கு பலிகளை செலுத்தும்படியாக முடியவே முடியாது. தேவ பலியை செலுத்த முடியாமல் போகிறான். ஆனா இவரோ பாவம் இல்லாதவராய் பரிசுத்தரா என்ன செய்யறாராமா? பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென். பழுதற்ற பலியாக, நித்திய ஆவியினாலே பழுதற்ற பலியாக தேவனுக்கு இயேசு என்ன செய்றாரு? தன்னை பலியாய் தருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். 1 யோவான் 2 பாருங்க. அதுலயும் பாருங்க, இன்னொரு பலியை பார்க்கிறோம். 1 யோவான் 2 1-2 பாருங்க. பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. பார்த்தீங்களா? நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலி இயேசு கிறிஸ்து செலுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே 4:10 பாருங்களேன். என்ன இருக்கு 4:10? அது நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. தம் சாயலுக்கு தேவன் இறங்குகிறார். பாவமில்லாத மனிதனுக்கு பிதா தேவன் ஆதியிலே பயங்கரமான அதிகாரம் தந்திருக்கிறார் இல்லையா? தேவ சாயலை கொடுத்தார். பாவமில்லாத மனிதன் சொல்றேன். ஆதியில மனிதன் என்ன செஞ்சான்? ஆதாம் எவ்வளவு மகிமை பெற்றுக்கொண்டான். தேவ சாயல், தேவ ரூபம். ரெஸ்பான்ஸ் பண்ண பார்ப்போம். தேவ சாயல், தேவ ரூபம், தேவ சுவாசம், ஜீவனுள்ள ஆராதனை. அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாரு? ஆண்டவர் ஏதேனை கொடுத்தாரு, பண்படுத்த காக்க வச்சார், பேர் வைக்க வச்சாரு. அவன் மகிமையில முடிச்சுட்ட பட்டிருந்தான், வெட்கமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்தான். இப்படி எல்லாம் பாவம் இல்லாத மனிதனுக்கு பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு? அவ்வளவு அதிகாரங்கள், அவ்வளவு வல்லமையில கொடுத்திருந்தாரு இல்லையா? இப்போ பாவ மனிதனுக்கு பரிகாரம் செலுத்தி புதிய அதிகாரத்தை தந்தார் தேவகுமாரன். இவர் பலி செலுத்திட்டாரு மனிதனுக்காக. இப்ப மனிதனுக்கு அவர் என்ன செய்யலாம்? புரியுதான சொல்ல? அதிகாரத்தை தரலாம். என்ன அதிகாரம் தரலாம்? பிதாவுடைய நாமத்தை உச்சரிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? குமாரனுக்கு இருக்குது. அப்ப இந்த குமாரனுடைய சாயலை காண்பிக்கிற இவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? பிதாவை ஆராதிக்கிற அதிகாரம் பெற்றவர்களாக நாம மாறி விடுகிறோம். கவனிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். பிதாவுடைய நாமத்தை உச்சரிக்கிற அதிகாரம் யாருக்குமே கொடுக்கப்படல அது வரைக்கும். பிதாவை ஆராதிக்கிற ஒரு அதிகாரம் யாருக்குமே கொடுக்கப்படல அது வரைக்கும். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? பிதாவுக்கு பலி செலுத்துகிற அதிகாரம் யாருக்குமே இல்ல. அப்படி இருக்கும் பொழுது குமாரன் வந்து பிதாவுக்கு பிரியமான பலிகளை ஏறெடுக்கிறார், பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். செஞ்சவன என்ன ஆயிடுச்சு? குமாரனோட அடையாளம் உங்ககிட்ட இருக்குது. இப்ப நீங்கள் என்ன செய்யலாம்? பிதாவுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யலாம், பிதாவுடைய நாமத்தை உச்சரிக்கலாம், பிதாவிடத்துல இருந்து என்ன செய்யலாம்? வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளலாம், பிதாவிடத்தில் மகிமை அதிகாரங்களை பெற்றுக்கொள்ளலாம். யார் மூலியமா பெற்றுக்கொள்றீங்க? குமாரன் மூலியமா பிதாவிடத்தில் அதிகாரம் பெறுகிற அதிகாரம் உங்களுக்கு வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்களேன். மனிதனாக வந்த தேவகுமாரன் தம்முடைய மனிதனா வர்றார் ஆண்டவர் இல்லையா? மனிதனா வந்த ஒருவனுக்கு என்ன கிடையாது? பிதாவிடத்துல பிதாவின் நாமத்தை சொல்லுவதற்கோ, பிதாவுடையதான ஆராதனை செய்யறதுக்கோ, பிதாவுடைய நாமத்தை யாருக்குமே அதிகாரம் தரப்படல இல்லையா? பழைய ஏற்பாடு முழுசுமே பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த பெற்றவங்க தான் வச்சாங்க. நான் என்ன சொல்றேன், இயேசு ரெண்டுமாவே இருக்கிறாரு. ஒரு பக்கம் பார்த்தா மனிதனா இருக்கிறார், நார்மல் பர்சன்.
அல்ல அடிச்சா ரத்தம் வரும், அடிச்சா வலிக்கும். அவரும் என்ன செய்வாரு, மேல் மூச்சு கீழ் மூச்சுலாம் வாங்குவாரு. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தேவனாகவும் செயல்படுறார். என்ன தேவனா செயல்படுற, தெய்வீக குணத்தை என்ன செய்யறாரு, அவர் வெளிப்படுத்துகிறார். தெய்வீக குணம் என்னது, அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார், வல்லமை செய்கிறார், பிதாவை பிதா என்று சொல்லி உச்சரிக்கிறார், அவருடைய நாமத்தை உச்சரிக்கிறார். பிதாவுக்கு பிரியமான ஆராதனையை சிலுவையில அவர் நமக்காக செலுத்துகிறார். தெய்வீக குணத்தை நீங்க பார்க்க முடியும், மனிதனாக பார்க்க முடியும், தெய்வீக குணத்தை கொண்டவராகவும் இயேசு கிறிஸ்துவை நீங்க காண முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டு நன்மைகள், இரண்டு தன்மை இருக்குது அவர்கிட்ட இல்லையா? மனிதனாக அவர் செயல்படுறாரு, குமாரனாகவும் செயல்படுறாரு. ஆமென் சொல்லுங்களேன். மனிதனுக்காக பலியிட வந்தவர், பிதாவுக்கு பிரியமான பலி அவர் மூலமாய் செலுத்தப்பட்டது. இப்போ அவரே செலுத்துகிறார், அவரே செலுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மனிதனுக்காக பலியிட வந்தவர் இயேசு கிறிஸ்து. மனிதனுக்காக பலியிடணும். ஆனா இப்ப மனிதன் அப்படி ஒரு மனிதன் யாருமே இல்ல, மனிதனாகவே மாறி அவரே பலியிடணும். புரியுதா இப்ப நான் சொன்னது? எனக்கு என்ன சொல்ல புரிஞ்சுது? மனுஷன் தான் பிதாவுக்கு பிரியான பலிகளை செலுத்த முடியும், செலுத்த வேணும். அவன் செலுத்த முடியாதவனா இருக்கிறான். இப்ப மனிதனா ஏன் இயேசு வரணும்? இவர் மனிதனாக மாறி மனிதன் சமூகத்தில் நின்று மனிதர்களுக்காக என்ன செய்யற, எல்லாரையும் கிராஸ நிறுத்திட்டார். ஆமென் சொல்லுங்களேன். நிறுத்திட்டு பிதாவுக்கு பிரியமான பலியில் இவரை எடுத்தனால மனிதன் எனக்கான பலியை செலுத்தி இருக்கிறான்ப்பா. அதெல்லாம் என்ன செய்யறேன், நான் அவனுக்கு எனக்கு பிரியமான ஆராய்ச்சி செய்கிறபடினால நான் அவனை ரட்சிப்பேன், நான் அவனை காப்பேன், நான் அவனை மீட்பேன், நான் அவனை விடுதலை தருவேன், நான் அவனை உயர்த்துவேன். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பாருங்க மத்தேயு 28 பாருங்க, மத்தேயு 28. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. மத்தேயு 28 கடைசி 3 அதிகாரம் நம்ம பலமுறை தியானிச்சிருக்கோம். இந்த முறை பாருங்களேன், கடைசி 3 வசனங்கள். அப்பொழுது இயேசு 47வது பக்கம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க என்ன இந்த நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இயேசுவே பாருங்க உயிர் திறந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாரு அவருக்கு அதிகாரம் அப்பதான் வந்துச்சாமா. அப்படி கிடையாது. வார்த்தையை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, வானத்திலும் பூமியிலும் சகல எனக்கு, அது எதுவும் இப்பதான் கிடைச்சதும் கிடையாது. அவருக்கு எப்பயுமே அதிகாரம் இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். குமாரனுக்கு எப்பயுமே என்ன இருக்குது, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்பா எனக்கு எப்பயுமே பிதாவை பிதா எனக்கு சகல அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, அவர் ஆராதிக்க, அவர் வார்த்தையை சொல்ல, அவருக்கு எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்குது. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, இந்த அதிகாரத்தை, பிதாவுடைய நாமத்தை உச்சரிக்கும் அதிகாரம், பிதாவுக்கு பிரியமான ஆராய்ச்சி செய்யும் அதிகாரம், பிதாவுடைய நன்மைகளை பெறுகிற அதிகாரத்தை நான் வச்சிருக்கேன். இப்ப அதை நான் என்ன பண்றேன், உங்களுக்கு தர்றேன்றாரு. அவருடைய அர்த்தம் அதுதான். வானத்திலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டதை போல நான் இப்ப என்ன செய்யறேன், அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தர்றேன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை தான் சொல்லுது, யான் பெற்ற அதிகாரத்தை, நான் வச்சிருந்த அதிகாரத்தை, என்னோட அதிகாரத்தை தரலப்பா. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நான் எப்படி பிதாவை ஆராதிக்கிறேனோ, நான் எப்படி பிதாவுக்கு பிரியமா இருக்கிறேனோ, அது போல நீயும் பிரியமா இருக்கலாம், நீயும் என்ன செய்யலாம், ஆராதிக்கலாம் என்கிற அதிகாரத்தை இயேசு நமக்கு கொடுக்கிறாரு. குமாரன் மூலியமா உண்டாயிருக்கிற அதிகாரம் என்ன சொல்றாரு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே, பாத்தீங்களா, பிதாவுடைய நாமம், குமாரனுடைய நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரம், பிதாவுடைய நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரம், பரிசுத்தாவின் நாமத்தை உச்சரிக்கிற அதிகாரத்தை என்ன செய்யறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். அது வரைக்கும் யாருக்கு அந்த அதிகாரம் இல்லை. இன்னைக்கு ஈஸியா நம்ம இயேசுவே ரட்சகரே பரிசுத்தாவி வாருங்கப்ப பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. அந்த உச்சரிக்கிற அதிகாரமே இல்லாதவன மனிதன் இருந்தான். எபிரேயர் 11 என்ன சொல்லுது, அந்த அதிகாரமே இல்லாம இருந்தான். ஆனா இயேசு என்ன பண்ணாரு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்படி என்ன சொல்றாரு பாருங்க, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். குமாரனுடைய அடையாளம் இல்லாம இந்த ராமத்தை என்ன செய்ய முடியாது, உங்களால உச்சரிக்க முடியாது. அதனால என்ன சொல்றாரு, உன் கூட நானே இருக்கிறேன். ஏன் பலி செலுத்திட்டேன் உனக்கு,
என்னை விசுவாசிக்கிற குமாரனை யார் விசுவாசிக்கிறாங்களோ குமாரன் அடையாளம் அவங்கள்ட்ட இருக்கும். இப்ப நீங்க என்ன செய்யலாம்? பிதாங்களாம், குமாரன் சொல்லலாம், பரிசுத்த ஆவியை கூப்பிடலாம், தேவன் உன்னை நிரப்பலாம், தேவன் உன்னை வழிநடத்தலாம். வாக்கு தத்துவம், தீர்க்க தரிசனம், உடன்படிக்கை சொல்லுங்களேன், தேவ வார்த்தை, வல்லமைகள், அபிஷேகம், ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய தன்மைகள், நீ என்னவா மாறிடுற. அதுக்கப்புறம் குமாரன் எந்த அளவுக்கு நீ எவ்வளவு ஆராதிக்கிறோ, எவ்வளவு விசுவாசிக்கிறீங்களோ, எவ்வளவுக்குள்ள கர்த்தருக்கு பிரியமா, தேவனுக்கு பிரியமா செய்கிறீங்களோ உங்களுக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்படும். நான் சொல்ல புரியுது? அப்படிங்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். குமாரன் மனிதனுக்கு கொடுத்த அதிகாரம் பாருங்க. தமது நாமத்தை, பிதாவின் நாமத்தை, பரிசுத்த ஆவியின் நாமத்தை பயன்படுத்துகிற ஒரு அதிகாரத்தை அவருக்கு தந்து விடுகிறார். மனிதனுக்கு பிதாவிடம் பலி செலுத்தி மனிதனுக்கான அதிகாரம் பெற்று அதை மனிதனுக்கு கொடுத்தார் குமாரன். அல்லேலூயா. குமாரன் இயேசு என்ன பண்றாரு? அவருக்கு அதிகாரம் இருந்துச்சு, ஆனா அந்த நாமத்தை, அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிற அந்த அதிகாரம் குமாரன் மூலமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குமாரன் மாத்திரமே உச்சரிக்கும் பயன்படுத்துகிற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டபடியா நாம என்ன ஆகிறோம் பாருங்களேன். யோவான் பாருங்களேன், யோவான் 1 என்ன சொல்லிடுச்சு? நீங்க உச்சரிக்கிறதுனால, உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டதுனால, யார் மூலமா கொடுக்கப்பட்டது? குமாரன் மூலமா கொடுக்கப்பட்டது. அந்த அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டதுனால யாராமா? 1:12 பாருங்க, யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், குமாரனுடைய நாமத்தின் மேல், இயேசு என்கிற நாமத்தின் மேல், இம்மானுவேல் என்ற நாமத்தின் மேல், ரட்சகர் என்கிற நாமத்தின் மேல், யோவான் எழுதின சுவிசேஷம் 124வது பக்கம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தா. எங்க வந்துச்சு பாத்தீங்களா? யார் கொடுத்தா அந்த அதிகாரம் உங்களுக்கு? பிதா நாமத்தை உச்சரிக்கிற அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா? பரிசுத்தாவின் நாமத்தை உச்சரிக்கிற அதிகாரத்தை யார் உங்களுக்கு கொடுத்தா? அட, குமாரனுடைய நாமத்தை உச்சரிப்பதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா? இயேசு கிறிஸ்து மகாதேவன். ஆமென் சொல்லுங்களேன். புரியுதா உங்களுக்கு? அதிகாரம் இல்லாதவர்களாய் நீங்கள் யார் பக்கம் இருந்தீங்க? பிசாசின் பக்கம் இருந்தீங்க, அந்த காலத்துல இருந்தீங்க. ஆனா தேவன் உங்கள் மேல் அன்பு கூர்ந்து குமாரனை அனுப்பினதுனாலே இந்த அதிகாரம் நமக்கு அவரிடத்துல உண்டாயிருக்கிறது. ஏன்னா பிதால நீங்க போகவே முடியாது, அவ்வளவுதான். நீங்க சூரியனை விட அவர் எவ்வளவு பெரியன்னு சொன்ன இல்லையா? சூரியனை படைச்ச சூரியனோட பெரியவரா தான் இருக்க முடியும். என்னங்க அமைதியாகீங்க? சூரியனை படைச்சவரு சூரியனோட பெரியவரா இருக்க முடியும். அப்ப அவ்வளவு பெரியவர் நீங்க ஆராய்ச்சி செய்கிற அதிகாரம் உங்களுக்கு யாரு கொடுத்தா? யாருக்கு எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? அவ்வளவு அவர் பேரை உச்சரித்தா நீங்க பீஸ் ஆயிருவீங்க. அவ்வளவுதான். நீங்க அதை உச்சரிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? மனசுல கூட என்னன்னு தெரியாது உங்களுக்கு தான். எப்படி கடவுளை கூப்பிடுறது தெரியாது. ஆமாவா இல்லையா? ஆனா இவர் என்ன செய்யறாரு? அழகான ஆராதனை, அழகான துதி, அழகான பலி, விண்ணப்பம் பண்றோம். பிதாவின் நாமத்தை குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபம் கேளு எங்கள் நல்ல பிதாவே என்றோம். என்ன ஒரு தைரியம் வந்துருச்சு உங்களுக்கு? என்ன தைரியம் உனக்கு? அவன் திடீர்னு அப்பா பேர் யாராவது சின்ன பசங்க சொல்லிட்டா எப்படி இருக்கும்? அப்பா பேர் சொல்லிட்டான். எங்களெல்லாம் ரொம்ப தொலைச்சிருவாங்க பாத்தீங்களா? பேரெல்லாம் சொல்லிடக்கூடாது யாரையும். சின்ன வயசுலங்க குட்டி பிள்ளையா இருக்கும் போது திடீர்னு ரங்கசாமின்னா போச்சு. அவன் வழியா சொல்லுங்க, யாரும் சொல்ல முடியுமா? இப்ப நீங்களே இருக்கீங்க, பெரியவங்களா இருக்கீங்க, சின்ன பையன் உங்களை பார்த்துட்டு தமிழ் செல்வி அப்படின்னு அப்படி இருக்கும். அதை சொல்லக்கூடாது, பாட்டின்னு சொல்லு, வேற மாதிரி சொல்லிக்க. என்ன எப்படி சொல்லிடு? அத்தைன்னு சொல்லு, வேற அப்படி சொல்லணும். அது என்ன பேரை சொல்றது? அப்போ அதே தெரியுதா உங்களுக்கு? உங்க பேரை சொல்றதுக்கு என்ன செய்யணும்? இப்போ உங்க பையன் இருக்கான், ஆல்பின் இருக்கான், ராஞ்சலின் அப்படின்னா அப்படி இருக்கும். டேய் அப்படிம்பாங்க. ஏன் டேன்றீங்க? அப்பா என்ன செய்ய? டேய் நானே சொல்றது பயப்படுறேன், நீ டக்குன்னு சொல்றியா? நாங்களே மேடம் கூட்டு இருக்கோம் சார். மேடத்தை என்னதான் சொல்லணும்? மேடம் தான் சொல்லணும். அங்க போய் அதிகாரம் வீட்டுல வச்சுக்கோ, இங்க வச்சுக்காது. இங்க யாரவங்க அங்க போய் என்ன செய்யணும்? மேடம் இருக்காங்களா? ஒரே ஒரு நிமிஷம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு அதிகாரம் எப்படி இருக்குன்னு? அதிகாரம் இப்படிதான் வேலை செய்யுது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். பிதாவிடத்தில் மனிதனுக்கான அதிகாரத்தை குமாரனை பெற்றுத் தருகிறார். குமாரன் மூலியமாய் பெற்றுத் தருகிறார். இரண்டாவது, குமாரன் மூலியமாய் பெறலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. குமாரன் பேரை சொல்லி நீங்க என்ன செய்யலாம்? டைரக்டா அவர்கிட்ட போயிடலாம்.
குமாரன் நமக்காக பெற்று தருகிறார். எப்படி இருக்கு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் செஞ்சது என்னது? இப்ப குமாரன் பெற்று கொடுத்து விட்டா. எப்பா நீங்களும் என்ன செய்யலாம்? பிதாவை அழைக்கலாம் சொல்லி என்ன செஞ்சா? என் அடையாளத்தை வச்சு அழைங்க, வந்துருவாரு. அல்லேலூயா. என் அடையாளத்தை சொல்லி என்ன செய்யுங்க? அவரை கூப்பிடுங்க. உங்களுக்கு அந்த இன்சியல் போட்டிருக்குது. நீ என்ன செய்யலாம்? என்ன அடையாளத்தை வச்சு நீங்க என்ன செய்யலாம்? பிதாவுக்கு ஆராதனை செய்யலாம். என்ன வச்சு நீங்க ஜெபம் பண்ணலாம், என்ன வச்சு நீங்க ஆராதனை பண்ணலாம், என்ன வச்சு அற்புதங்களை பெறலாம், என்ன வச்சு நீங்க அதிசயம் பெறலாம், என்ன வச்சு என்ன செய்யலாம்? நீங்க பாட்ட பியூட்டி காட். ஹல்லேலூயா. அப்படியே உள்ள இருந்து வருது எனக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நேரம் தான் இல்ல நமக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். எப்படி எந்த இதுல சொல்றாரு? அவர் முதற் பேரானவரா இருக்கிறார். நமக்கெல்லாம் என்னவா மாறிட்டார்? அவரு முதல் பேரானவர். மரித்து உயிரோடு எழுந்துட்டார். ஜீவன் உள்ளவர். எப்படி ஆதாம் ஒருத்தன் தான் ஜீவன் உள்ளவனா இருந்தான் இல்லையா? நிறைய மகிமைகளை பெற்றிருந்தான். பாவம் செய்தால விழுந்து போயிட்டான். இப்ப எல்லாம் பாவம் செய்த மனிதர்கள். இப்ப குமாரன் பார்க்கிறாரு, இவங்களை என்ன செய்யணும்? அதிகாரம்லாம் மாத்தணும். எப்படி மாத்தணும்? என்னையே தருகிறேன், பான பலியாக, ஜீவ பலியாக, கிருபாதார பலியாக, கர்த்தருடைய பஸ்காவாக, நித்திய ஆவினாலே தேவனுக்கு தன்னை பரிசுத்த பாவத்தை போக்கும் பலியாக அப்படி அனுப்பி என்ன செஞ்சாரு? சர்வலோகத்தின் பாவம் நீக்குகிற கிருபாதார பலி அவர் தான் நீக்கிட்டாரு. இப்ப அவரை வச்சிருக்கிற எல்லாரும், அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் என்ன செய்றாங்க? சமூகத்து தேவ சமூகத்துல வர்றாங்க, அற்புதங்களை பெறாங்க. இப்ப பரலோக ராஜ்யம் என்னுடையதுன்னு சொல்றாங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது, குமாரனை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க என்ன செய்யலாம்? தேவனிடத்துல சேரும் சாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது. கடைசியாக பாருங்க, எபிரேயர் 12. இந்த எபிரேயர் 11 முழுசு முடிச்சு எல்லாரையும் கொண்டு வந்து எபிரேயர் 12 சேர்த்துறாரு. இந்த ஆசிரியர் வாழ்க, அந்த ஆசிரியர். ஆமென் சொல்லுங்களேன். எழுதுன அந்த பரிசுத்தவான். சில சொல்றாங்க பவுல்னு சொல்றாங்க. பவுலே தன்னை வெளிப்படுத்தலங்கும் போது நாம அதை வெளிப்படுத்த கூடாதுன்னு சொல்றாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், ஆபிரகாம்ல இருந்து, ஆபேல்ல இருந்து, மோசேல இருந்து திரளான சாட்சிகள் என்ன செய்றாங்க? குமாரனை அடையாளப்படுத்தி தம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறோம். ஆபிரகாமிடத்துல துவைக்கினார், ஆபேலிடத்துல துவைக்கினார், ஈசாக்கிடத்துல, யாக்கோபிடத்துல, யோசேப்பிடத்துல, இப்படி வரிசையாக யாரெல்லாம் பரிசுத்தவான்களாக மாறணும் என்று சொல்லி விசுவாசத்தை யாரெல்லாம் வச்சிருந்தாங்களோ அதை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி பாத்தீங்கன்னா, விசுவாசம்னாலே இயேசுதான். ஏன்னா அவர் தான் போட்டிருக்கு. விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறோம் யாரு? நீ தொடங்கலாம் எல்லாம் தொடங்கணும், முடிச்சாலும் எல்லாம் முடிக்கணும். அப்ப இயேசுல தான் தொடங்கி இருக்கிறாங்க, இயேசுல முடிச்சிருக்கிறாங்க. அப்படி தொடங்கி முடிச்சு அவர்களை நோக்கி, இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓடுதல் பொறுமையோட ஓட கடவோம். அவர் தமக்குள் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாரசத்துல வீற்றிருக்கிறார். எங்க வீட்டார் பாத்தீங்களா? அங்கதான் இருந்தாரு. நமக்காக என்ன செஞ்சாரு? தன்னை மாற்றி கீழே வந்து, இப்ப உங்ககிட்ட அந்த சாயல் தெரியணும். தேவ ரூபம் நீ, தேவ சாயல் நீ, தேவ சுவாசம் நீ, தேவனுடைய அற்புதம் உன்கிட்ட இருக்கணும், அதிசயம் உன்கிட்ட இருக்கணும், வல்லமை உங்ககிட்ட இருக்கணும், தேவ வார்த்தை உன்கிட்ட இருக்கணும், ஜபம் இருக்கணும், மன்றாட்டு இருக்கணும், பிரார்த்தனை இருக்கணும், மற்றவர்கள் மனது இருக்கிற இருதய அன்பு இருக்கணும், தேவ அன்பை உள்ள வச்சிருக்கணும், தேவனுடைய விசுவாசத்தை உள்ள அப்படி புட்டமா இருக்கணும், விசுவாசம் என்னும் வாழை ஏந்தணும். ஆமென் சொல்லுங்களேன். தேவ சுவிசேஷம் அறிவிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிட்ட வாங்கன்னு எப்படி சொல்றீங்க? அதிகாரம். இயேசு கிட்ட வாங்க உங்க நன்மை எப்படி சொல்றீங்க? அதிகாரம். யார் கொடுத்தா? தேவ குமாரனே உனக்காக சிலுவையிலே அவர் தன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசன வலது படத்தில் அவர் வீற்றிருக்கிறார். நம்முடைய எழுந்து நிற்கலாம். இந்த அதிகாரம் தேவ குமார் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரம் தேவன் தாமே தம்முடைய சிந்த ரத்தத்தால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே நமக்காக அருளப்பட்ட அன்பை பாருங்க, எவ்வளவு பெரிய அன்புன்னு. இவர்கள் இடத்துல என்ன பெற்றுக்கொள்ளணும்? பாவத்தோடு இருக்கிறாங்க, எந்த அதிகாரம் இருக்காது. சாபத்தோடு இருக்க எந்த அதிகாரம் இருக்காது. எப்படி இப்படிப்பட்ட வாழ்க்கை எந்த ஒரு நல்லதும் ஒன்றை இல்ல. ஏன்? தேவ சாயலை நீங்கள் காண்பீங்க. சுகம் வேணுமா? சிலுவையை காண்பீங்க. ஆண்டவரே பாருங்க, சிலுவையை காண்பிப்பார். ஒருவன் பாவம் செய்வான், ஆனால் நீதிபரா இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக
பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பாவத்தை எங்க சொல்லுமாமா? அங்க நம்முடைய பாவத்தை என்ன செய்யறாராம்? பிதாட்ட பரிந்து பேசி தன் ரத்தத்தை காண்பித்து ஜீவ பலி, கிருபாதார பலி, பாவத்தை போக்கும் பலி, நித்திய ஆவினாலே பழுதற்ற பலி எல்லாம் காண்பித்து நமக்காக இரக்கம் காண்பிப்பவராக, தம்முடைய சாயல் உனக்கு தந்தவராக, அவர் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமே. அந்த சுத்திகரிக்கப்பட்ட ஆட்களாக, சுத்திகரிக்கப்பட்ட ஆத்துமாக்களாக தேவனிடத்துல சேரும் ஸ்லாக்கியத்தை குமாரன் மூலம் பெற்றிருக்கிற நீங்கள் அப்படியே கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, இந்த வார்த்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, எனக்கு தெரிஞ்சிருச்சு. குமாரன் எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. குமாரன் இந்த அதிகாரத்தை எனக்கு என்ன பண்ணிட்டாரு? என் மேல வச்சிட்டாரு. எனக்காக சிலுவையில ஏந்தி, சிலுவையில ரத்தத்தை சிந்தி, பிதாவுக்கு பிரியமான வழியில் அவரை ஏறெடுத்து, நமக்கு நாம் ஆராதித்தாலும் குமாரன் ஆராதிப்பதை போல, நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதை போல, நாம குமாரன் மூலியமா அற்புதங்கள், குமாரன் மூலியமா அதிசயங்கள், குமாரன் மூலியமா வல்லமைகள், குமாரன் மூலியமா பரிசுத்த ஆவியை நான் உனக்கு தருவேன்னு சொன்னாரு. வல்லமைகள், அபிஷேகங்கள், தரிசனங்கள், ஆவிக்குரிய வரங்களை தேவன் நமக்கு தருவாராக. அப்படியே கேளுங்க பாப்பா. ஆண்டவரே, இதோ குமாரனுடைய சாயல் என் முகத்துல தெரியட்டும், குமாரனுடைய சாயல் என்னுடைய சரீரத்துல தெரிய சொல்லுங்களேன். சொல்ல சொல்ல சுகம் மாறும், சுகம் இறங்கும். பாருங்களேன், குமாரன் இப்படி இருக்க கூடாதுன்னு அவர் எப்படி உயிர்ப்பித்தாரு. மரித்து போன அவர் எப்படி ஆண்டவர் 3ஆம் நாள்ல தேவ வல்லமை இறங்கி உயிர்ப்பித்ததோ, உன்னை அது போல உயிர்ப்பிக்கட்டும். சொல்லுங்களேன், குமாரன் போலவே நானும் பாருங்க தழும்போலோடு இருக்கிறேன். குமாரனை போல நானும் பாருங்க ஆணில் ஏற்றப்பட்டு இருக்கிறேன். குமாரனை போல நானும் வசைப்படுறாங்க. நிக்கிறேன், என்ன என்ன செய்யறாங்க? சபிக்கிறாங்க. குமாரனை நான் காண்பிக்கிறேன் தேவ சமூகத்துல. பிதாவே என்னை ரட்சியும், பிதாவே என்னை சுகமாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எனக்கு பதில் தரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எனக்கு நியாயம் செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னை உயர்த்துங்கப்பா, என்னை உயர்த்தும் ஆண்டவரே. கேளுங்களா ஆண்டவர்கிட்ட, என்னை உயர்த்தும் ஆண்டவரே. நீதான் கேட்கணும், நீங்க தான் கேட்கணும், நீங்க தான் கேட்கணும். என்னை உயர்த்துங்கப்பா, என்னை உயர்த்துங்கப்பா. ஓ, என்னை உயிர்ப்பீங்கப்பா, என்னை மறுரூபப்படுத்துங்கப்பா, என்னை மறுரூபமாக்குங்கப்பா. என்னை பட்ட பகலை போல விளங்க செய்யுங்கப்பா. நான் வெட்கத்தால் மூடப்பட்டிருக்கிறேன், அவமானத்தால மூடப்பட்டிருக்கிறேன், கண்ணீரால என்னை மூடி இருக்கிறாங்க. அன்றரை தகப்பனே, நான் முகம் சிவந்திருக்கிறேன். என் பாவம் ரத்தாமரை சோய்வை போல இருக்குது. எல்லாவற்றையும் இல்ல அதை காமிக்க மாட்டேன். இயேசு கிறிஸ்து என்கிற தேவகுமாரனை நான் அடையாளப்படுத்துகிறேன். தேவகுமாரனை நான் அடையாளப்படுத்துகிறேன். என்னுக்குள்ள இருங்கப்பா. பரிசுத்த ரத்தம், பரிசுத்த ரத்தம் என் மேல பூசப்பட்டிருக்கிறது, என் மேல பூசப்பட்டிருக்கிறது. என்னை அது தேவகுமாரனுடைய அடையாளமா இது மாற்றும். ஆதியில பாவம் இல்லாத மனிதனுக்கு எப்படி குமார சாயல் இருந்தவன்னா அதிகாரத்தை பழுகி பெருகி, உனக்குதான் அந்த ஆராதனை, உனக்குதான் அந்த ஏதன், உனக்குதான் ஜீவ சுவாசம், உனக்குதான் பரலோக ராஜ்யம் என்று சொல்லி அவனை அடையாளப்படுத்தின தேவன் இன்றைக்கு குமாரனுடைய அடையாளம் மேல இருக்கிறதுனால உன்னையும் அங்கே அடையாளப்படுத்தட்டும், இந்த பூமியில அடையாளப்படுத்தட்டும். சகல அதிகாரம் பெற்ற தேவகுமாரன் அந்த அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். விடாதீங்க, விடாதீங்க. சிறுமைப்பட்டிருக்கிறியா? இப்ப கேளு ஆண்டவர்கிட்ட. அதிகாரம் பெற்று இப்ப பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி நீ வேற மாதிரி இருந்த, ஆனா இப்ப கேளு ஆண்டவர் செய்யலன்னா பார்க்கலாம். கேளுங்க. ஆண்டவரே, குமாரனுடைய அடையாளம் பிதாவுக்கு பிரியமான ஆராதனை செய்கிறவனை மாற்றுங்க. சொல்லுங்க, பிதாவுக்கு பிரியமான ஆராதனை செய்கிறவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை